ரயில்வே ஸ்டேஷனில் உங்கள் ட்ரெயினுக்காக நின்றுட்டுருக்கீங்க. ட்ரெயின் வந்துருச்சு. உள்ளே ஏறினதுக்கப்புறம் தான் தெரியுது நீங்கள் தப்பான ட்ரெயினில் ஏறிட்டீங்கன்னு. உடனே என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டாப்பிங்லேயே இறங்கிடணும். இல்லாட்டி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக அந்த தப்பான ட்ரெயினில் பயணிக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ உங்கள் ரிட்டர்ன் ட்ரிப் எக்ஸ்பென்சிவ் ஆகிடும். The longer you stay on the wrong train, the more expensive the return trip is going to be. Actually, நான் இங்கே ரயில் பயணத்தை பற்றி பேசலைங்க. லைஃப்பில் சில சிச்சுவேஷன்ஸ், நம்ம எடுத்த சாய்ஸஸ், நம்ம கூட ட்ராவல் பண்ணும் ஆட்கள் தவறாக இருக்கலாம், நமக்கு சூட்டபிளாக இல்லாமல் இருக்கலாம். எல்லாத்த விட நம்மளோட ஓன் கேரக்டர், பிஹேவியர் நம்ம க்ரோத்தை தடுக்கும் விதமாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது the longer you stick with those choices, situations and people, the more difficult, costly and complicated இருக்க போகிறது உங்கள் ரிட்டர்ன் ஜேர்னி. ரிட்டர்ன் ஜேர்னின்னு சொல்கிறது நீங்கள் ஆக்சுவலாக எங்கே இருக்கணுமோ, யார் கூட இருந்தால் உங்கள் லைஃப் பீஸ்ஃபுல்லாக நல்ல ரிலேஷன்ஷிப்போடு இருக்குமோ, எந்த ஐடியா, பிளான், ஆப்ஷன்ஸ் ஆர் வார்த்தைகளை சூஸ் பண்ணியிருந்தா உங்கள் லைஃப் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி க்ரோ ஆகிருக்குமோ, அந்த சிச்சுவேஷன், அந்த பீப்புளை ரீச் பண்ணுறது தான் உங்கள் ரிட்டர்ன் ஜேர்னி. அதை முடிவு பண்ணுறது உங்கள் ரீஸ்டார்ட் பாயிண்ட். உதாரணத்துக்கு, உங்கள் பார்ட்னர், உங்கள் ஃபேமிலி மெம்பர் ஆர் உங்கள் ஃப்ரெண்டோட ஏதோ ஒரு எமோஷ்னல் டிஸ்டன்ஸை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க. யூ ஸ்டார்ட் டு ரியலைஸ் நம்ம ராங் ட்ரெயினில் ஏறிட்டோன்னு. எப்படி? சின்ன சின்னதாக வரும் இஷ்யூஸை இக்னோர் பண்ணுறது, ஒருத்தர் பண்ணும் தவறை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் நான் அப்படி பண்ணல, நான் அப்படி சொல்லலை அப்படின்னு டினையல்லையே இருக்கிறது. கம்யூனிகேஷன் கம்மியாக என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணாமல், ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணாமல் இருக்கும்போது உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையில் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. இதுதான் நீங்கள் ஒரு ராங் ட்ரெயினில் ஏறிட்டீங்க அப்படின்றதுக்கான சிம்டம்ஸ். ஒருவேளை சின்னதாக இஷ்யூஸ் வரும்போது உங்கள் கன்சர்ன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அப்போவே ஆனஸ்டான கான்வர்சேஷன்ஸ் வச்சுருந்தா, சேர்ந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தா உங்கள் ரிலேஷன்ஷிப் சேவ் ஆகியிருக்கலாம். இல்லாட்டி ரீஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது தாங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு ப்ராப்ளத்தை பற்றி பேசுகிறது, அந்த டாப்பிக்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமையே முழிப்போம். அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான கான்வர்சேஷன்ஸை தள்ளி போட அதை இக்னோர் பண்ணும்போது ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக வளரும். இமோஷ்னலி ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவோம். திரும்ப ரீகனெக்ட் பண்ணுறதுக்கு சேர்ந்து பழகினாலும் அந்த பர்சனை ட்ரஸ்ட் பண்ண கஷ்டப்படுவோம். அதுவே அந்த ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் பிரேக் ஆகவும் காரணமாகிடும். இதுதான் நீங்கள் கொடுக்கும் ரிட்டர்ன் ஜேர்னியோட மதிப்பு. இந்த கஷ்டமான ஜேர்னியை தாண்டி தான் உங்கள் பார்ட்னர், ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர் கூட திரும்ப உங்கள் ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ரீபில்ட் ஆகும். வேற ஒரு உதாரணம் பார்க்கணுன்னா, ரொம்ப நாளாக உங்கள் உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. வேலை செய்யும் போது டக்குன்னு டயர்ட் ஆகிடுது. உடம்பு காட்டி கொடுக்கும் அந்த சிம்டம்ஸை இக்னோர் பண்ணுறீங்க. ஆர் ஆல்ரெடி உங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இன்னும் அதை ஹர்ட் பண்ணும் விதமாக மீல்ஸை ஸ்கிப் பண்ணுறது, மருந்து சாப்பிட மாட்டேன், தானாக சரியாகிடும்னு அடம் பிடிக்கிறது, இன்னும் அதிகமான ஒர்க் லோட் எடுத்து ஸ்ட்ரெஸ் ஆகுறதுன்னு தவறான ட்ரெயினில் ஏறிட்டிங்கன்னா சீக்கிரமாக அதை ரியலைஸ் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்கள் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் வெல்பீயிங்க்கு நல்லது. இந்த ரீஸ்டார்ட் பாயிண்ட் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா உங்கள் ரிட்டர்ன் ஜேர்னி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். சிவியரான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், அதிகமான ஹாஸ்பிட்டல் பில்ஸ், உங்கள் பாடி அண்ட் மைண்ட் மட்டும் இல்லாமல் உங்கள் லவ்ட் ஒன்ஸோட பாடி அண்ட் மைண்ட் உங்களை நினச்சி உங்களை காப்பாற்ற கஷ்டப்படும். இப்போது ஒருவேளை நீங்கள் எடுத்த தப்பான சாய்ஸஸ், உங்களுக்கு சூட் ஆகாத பீப்புள், உங்களை கஷ்டப்படுத்தும் உங்கள் ஓவர் திங்கிங் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், ஆக்ஷன்ஸ், உங்கள் கோவம், சோகம், இது கூடவே ரொம்ப தூரம் தப்பான ட்ரெயினில் தெரிஞ்சும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த ரீஸ்டார்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படணுங்க. நிறையவே காத்திருக்கணும். சில டைம் கும்கி படத்தில் ஜோசியக்காரன் சொல்கிற டயலாக், 52 வயசு வரைக்கும் நீங்கள் நல்லா கஷ்டப்படுவீங்க, 52 வயசுக்கு மேலே அதுவே பழகிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இனிமே எனக்கு எங்கே லைஃபு, என்ன சுகத்தை கண்டு அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அசியூம் பண்ணிவிட்டு லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ண முடியாத தூரத்துக்கு போயிடுவோம். எதுக்கு? ரைட் பீப்புளை மீட் பண்ணணுன்னா ராங் பீப்புளுக்கு சீக்கிரமாகவே நோ சொல்ல கற்றுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கேன், என்னோட டெசிஷன் மேக்கிங், பீப்புளை ஃபேஸ் பண்ணுறது, இது எல்லாமே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏன் அப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோங்க. செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் செல்ஃப் அக்செப்டன்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் கேரக்டர் ஒரு பிஹேவியரை ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெல்ப் ஆர் கைடன்ஸ்க்கு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலை மீட் பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்கள் ஹீலிங் ஜேர்னி சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகுங்க. லைஃப்பில் இந்தந்த விஷயத்தை நான் மிஸ் பண்ணேன், முன்னாடி இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ முடியல, இப்போ ஏஜ் ஆகிடுச்சு, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினைக்கும் நபர்கள், யூ கேன் ரீஸ்டார்ட் த ஜேர்னி ஈவன் நவ்.
அப்புறம் ஆல்ரெடி சிலர் உங்கள் ரிட்டர்ன் ஜேர்னியில் இருப்பீங்க. அப்படி இருக்கும் ஆட்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும். உங்கள் ஜேர்னி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பிலீவ் இட், இட்ஸ் கோயிங் டு பி ஃபைன். இது உங்கள் லைஃபோட ஆர் இந்த உலகத்தோட முடிவெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் என்னவா ஆகணும், எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி தான் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க. ஐ பிலீவ் இன் யூ. உங்களால் கண்டிப்பாக அது முடியும். நம்மளை நம்ம மாற்றிக்கலாம், நம்ம ஹீல் ஆகலாம். நம்மளை சப்போர்ட் பண்ணும், கேர் பண்ணும் பீப்புளை கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம். நம்மளே அந்த மாதிரி ஒரு பர்சனாக மாறுவோன்னு முடிவெடுக்க கற்றுக்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கோலை ரீச் பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு ரிமைண்டர் எபிசோடாக இருக்கட்டும். when you start to realize something isn't working, make corrections as early as possible. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது திஸ் லைஃப் டிக்கெட் பாட்காஸ்ட். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.